என்னுடைய மனக்கண்ணை திற, என்னுடைய மனக்கண் பிரகாசமுள்ள மனக்கண்ணை திற, பிரகாசமுள்ள மனக்கண்ணை திற, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நம்ம ஒரு நல்ல ஜெப வீரர்கள்னா நமக்கு என்ன திறக்கணும்? என்ன திறக்கணும்? ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கல அப்படின்னா நீ போற இடம் பூரா எண்டு காடு போட்டுற வேண்டியதான். எப்படி போட்டுற வேண்டியதான்? அன்பார்ந்த ஆன்லைனில் இருக்கிற உங்களுக்கு தான் உன்ட பணம் இருக்கு, அறிவு இருக்கு, திறமை இருக்கு, எல்லாம் இருக்குன்னு நினச்சி நீ ஆடுனேன்னு வையேன், உன் ஆட்டங்க ஆடாது. ஆவியில மட்டும் நீ இருந்தனா கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. எதுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னு வச்சிருக்கிறோம்? நம்ம எதுக்கு நாம ஒரு ஆவிக்குரிய தலைவனை வச்சிருக்கிறோம்? எதுக்கு ஒரு ஆவிக்குரிய அட்வைசரை வச்சிருக்கிறோம்? எதுக்கு நம்ம ஒரு தீர்க்கதரிசியை வச்சிருக்கிறோம்? எதுக்கு ஒரு வெளிப்பாடை வச்சிருக்கிறோம்னா, நீ சிக்கல்ல சிக்கி சீரழி செங்க சமந்துடக்கூடாதுன்னு தான் வச்சிருக்கிறாரு ஆண்டவர். இல்லையா? உண்மையா இல்லையா? அப்போ உன் அறிவு உனக்கு இருமாப்பை தரும், உன் ஞானம் உனக்கு சூனியமா இருக்குமா? எப்படி ஏதோ சொல்லுகிறது? அறிவு இருமாப்பை தருமா, உன் ஞானம் உனக்கு சூனியமா இருக்குமா, உன் புத்தி கெட்டு இருக்குமா? ஆனா கடவுளுடைய ஆவியோ உனக்கு ஜீவனை தரும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஜீவனை பேச வந்திருக்கிறேன். ஜீவன் நம்ம வாழ்க்கைக்கு எண்டு காடு போடாது. ஜீவன் நம்ம வாழ்க்கைக்கு முடிவை தராது. ஜீவன் நம்ம வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். ஜீவன் நம்ம வாழ்க்கைக்கு வெற்றியை தரும். ஜீவன் நம்ம வாழ்க்கைக்கு ஜெயத்தை தரும். அல்லேலூயா. அப்ப ஜீவன் உள்ள தேவனிடத்துல மரணம் இல்லை. என்ன இல்லை? ஆமா, ஒவ்வொரு சங்கீத பகுதியை நம்ம வாசிக்கும் போது ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மளோடு பேசிக்கிட்டே இருக்கார். துன்மார்க்கருடைய வழியில நீ போவாத, துன்மார்க்கனை போல நீ நடவாத, துன்மார்க்கனை போல நீ கபட வேஷம் போடாத. அல்லேலூயா. அப்ப நீங்கள்லாம் யாருன்னு அவர் சொல்ல விரும்புறாரு? நீங்கள் நீதிமான்கள், எனது பிள்ளைகள். அல்லேலூயா. அதில் பாருங்க 10ல் ரொம்ப அழகா இன்னைக்கு அதில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? துன்மார்க்கன் தன் உள்ளத்தில் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டினான். இச்சித்ததை பெருமை பாராட்டினான். இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்ததனால் பெற்றி கர்த்தரை தன்னைத்தானே போற்றி, அதாவது அபகரித்து தன்னைத்தானே போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணினான். யார பண்ணினா? யார பண்ணினீங்க? கர்த்தரை. நம்ம ஒரு வேலை பண்ணக்கூடாதுன்னு வார்த்தை சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தரை நம்ம பண்ணலாமா? அதுக்கு தான் நான் சொன்னேன், ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் எதற்கு, ஸ்பிரிச்சுவல் வெளிப்பாடு எதற்கு, உங்களுக்கு ஜெப வீரர் எதுக்கு, எதுக்கு தீர்க்கதரிசி? அப்ப இது என்ன? யாரை அசட்டை பண்றது? கர்த்தரையே அசட்டை பண்றது. கர்த்தரை அசட்டை பண்ணா என்ன நடக்கும்? அவமானம் தான் நடக்கும், தலைகுனிவு தான் நடக்கும். ஆமா, கர்த்தரை அசட்டை பண்ண என்ன நடக்கும்? தலைமைத்துவம் நடக்குமா? சத்தியமா வராது. தலைமைத்துவத்திலிருந்து உருவிடுவார். ஆண்டவர் நம்ம நல்ல போஸ்டிங் வைக்கணும்னு நினைக்காரு. என்ன போஸ்டிங்ல? நீ அடுத்தவங்களுக்கு கீழே போய் நிற்க வேண்டாம், உனக்கு கீழே 4 பேர் வேலை பார்க்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அப்படிதானே? அப்ப கர்த்தருடைய ஆலோசனையை நம்ம அசட்டை பண்ணா திறமையை நம்ம கையை நாம ஏந்தி நின்ற எல்லாம் கொடுத்த கரம் திரும்ப என்ன பண்ணுமா?